அனைவரும் எழுந்து நின்று நுழைவு கீதம் இசைப்போம். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அற்புத சுரங்கம் சுரண்ட இத்திருத்தலத்தில் மாட்சிமை கொண்டெழுந்திருக்கிற புனித அந்தோணியாரே, இயேசு பாலனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற பிரபுவே, பரிசுத்தம் விளங்கும் லீலியே, என்னில் உருவோரின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. அற்புதரான புனித அந்தோணியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாக்கியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்தருளும். அல்லலுறுவோருக்கு ஆறுதல் அளியும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். கருணை கடலை, தவிப்போரின் தாபரமே, துணையில்லாருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான ஞான தந்தையே, இறைவழியில் நடக்க எங்களுக்கு துணை செய்யும். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. நம்முடைய மன்றாட்டுகள். புதுமைகள் புரியும் அருள்வரம் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரை, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்று தந்து நாங்கள் எங்கள் ஆன்ம வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம்
இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பரிந்து பேசி பெற்றுத்தாரும். நன்றி எறிதல்கள். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் இறைவனின் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கமடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட நன்மைகளுக்காகவும் இணைந்து பாடல் பாடுவோம். கவலைப்படுவோரின் கண்ணீர் துடைக்கும் ஜெபம். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண். நான் உம்மையே நம்பியுள்ளேன். ஏனெனில் என் பகைவரிடமிருந்தும் தீயோனிடமிருந்தும் கொடிய நோய், பஞ்சம், படை, ஆபத்து, விபத்து அனைத்து கேட்டிலிருந்தும் என்னை மீட்பவர் நீர் ஒருவரே. நீர் எல்லாம் வல்லவர், நல்லவர், அனைத்திற்கும் மேலானவர், ஆற்றல் மிக்கவர். உம்மை எதிர்த்து நிற்பவர் யார்? நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எந்த தீமையும் என்னை அணுகாது, எந்த துன்பமும் என் வீட்டை நெருங்காது. ஏனெனில் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி உம் வானதூதருக்கு கட்டளையிட்டுள்ளீர். நான் தடுக்கி விழாமல் வானதூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள். நச்சு பாம்பின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நடந்து செல்லவும், பறவை நாகத்தையே காலால் மிதித்து போடவும் எனக்கு வல்லமை தந்துள்ளீர். நான் உம்மையே சார்ந்திருப்பதால் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவதால் என் ஜெபத்தை கேட்டு துன்ப வேளையில் எனக்கு துணை செய்வீர். என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவீர். உம்மை நம்பினோரை நீர் என்றும் கைவிட மாட்டீர். உமக்கே என்றென்றும் புகழும் மகிமையும் ஆராதனையும் நன்றியும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும்.
இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீ நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு எண்ணெய் பூசி அருள் பெறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இந்த வியப்பிற்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் வீரபாண்டிய பட்டணத்தை சார்ந்த திருவாளர் பபிலஸ் சுசீலா குடும்பத்திற்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இந்த ஆண்டை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகளுடைய தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காகவும் நம்மோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை பேரருளால் நிரப்பப்பட தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வல் நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12-15, அதைத் தொடர்ந்து 17-19 முடிய. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12-15, அதைத் தொடர்ந்து 17-19 முடிய. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்
தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூர சென்றாலும் துணையாய் வந்தீர்.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி 3வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் எல்லோர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் மிக குறுகிய எளிய அழகான ஒரு பகுதி. இதோ உம்மை வெளியே நின்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ யார் கடவுளின் உறவினர், யார் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், யார் கடவுளின் அன்பை பெற தகுதி படைத்தவர்கள், யார் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவதற்காக வாய்ப்பு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இதோ என்னை சுற்றி இருக்கிற, என் அருகில் இருக்கிற, எனக்கு நெருக்கமாய் இருக்கிற, என் நெஞ்சோடு நெஞ்சாய், என் உள்ளத்தோடு உள்ளமாய், என் இரத்தத்தோடு இரத்தமாய், என் உயிரின் உயிராய் கலந்திருக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உரிமையாளர்கள், என் மீது உரிமை படைத்தவர்கள், நான் அவர்கள் மீது உரிமை படைத்தவன், உறவு கொண்டாடுகிறவன். அதற்கு பெயர் தாய் என்று இருக்கலாம், அதற்கு பெயர் தந்தை என்று இருக்கலாம், அந்த உரிமைக்கும் உறவுக்கும் பெயர் சகோதரன் சகோதரி என்று இருக்கலாம். அது இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது, வேளைக்கு வேளை மாறுபடுகிறது. ஆனால் யார் ஒருவர் ஆண்டவரை சுற்றி நெருக்கி நிறைந்து வந்து நிற்கிறாரோ அவர்தான் அவருடைய அந்த உறவு. டைட்டில் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, டைட்டில் என்பது தன்னால் வந்து விடுவதில்லை. ஒரு தாய் என்பவரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் உலகத்திலே பெரிய உறவாக சொல்லப்படுகிறது. ஒரு தாய் ஏனெனில் தன் உயிரை கொடுத்து, தன் உதிரத்தை கொடுத்து 10 மாதங்கள் தன்னுடைய கருவிலே ஒரு குழந்தையை சுமந்து மிகவும் தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து எல்லாம் அவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆகவே தாய்மை என்பது உலகத்தில் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நான் கவுன்சிலிங்கில் இருப்பதால் இத்தகைய சில நபர்களை சந்திக்க வேண்டி வருகிறது. தாய்மை என்பது ஒரு குழந்தை பிறப்பதாலேயே நடந்து விடுவதில்லை. ஆச்சரியமான ஒரு உண்மை. அந்த குழந்தையின் மீது அன்பு என்பது, அந்த குழந்தையின் மீது ஒரு உறவு என்பது, உரிமை என்பது பெற்றெடுத்த காரணத்தினாலேயே வந்து விடுவதில்லை. ஒரு முறை ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கிறாங்க கவுன்சிலிங். அது நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறது. எனக்கு வாழ்க்கையில் விருப்பமில்லை, பிடிப்பில்லை என்று சொல்லுகிறது. அப்போது வந்திருக்கிறவங்க அழுகிறாங்க. ஃபாதர், என்ன கஷ்டம்னு கேளுங்க ஃபாதர், என்ன துன்பம்னு கேளுங்க ஃபாதர். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. யாரால பிரச்சனைன்னு கேளுங்க, யாராலையும் பிரச்சனை கிடையாது. பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு உண்மை. அதாவது உறவினருக்கு தான் கட்டி கொடுத்துருக்கிறார்கள். இந்த குழந்தை ஒரு கிராமத்தில் வளர்ந்த குழந்தை,
தன்னுடைய வீடு, தன்னுடைய தாய் கோவில் என்று வளர்ந்த ஒரு குழந்தை. அவரை திருமணம் முடித்து கொடுத்த இடம் கொஞ்சம் நகர்ப்புறமான ஒரு ஏரியா. அங்கே ஒரு வீடு, ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு சமையலறை, வெளியிலே ஒரு வராண்டா என்கின்ற ஒரு இடம். இந்த பெண்ணினுடைய மாமனார் மாமியார் உடன் இருக்கிறார்கள். அவ்வளவு தங்கமானவர்கள். இந்த பிள்ளையை எந்த வேலையும் செய்வதில்லை, அவர்களே செய்கிறார்கள். கவனமாய் கேட்கிறார்கள், பாசத்தோடு கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதையெல்லாம் அவள் ஒத்துக்கொள்ளுகிறாள். ஆமாம் ஃபாதர், அவங்க அவ்வளோ தங்கமான. உனக்கு வேறு என்னன்னா பிரச்சனை? எனக்கு வாழ பிடிக்கல. எதுக்கு வாழணும்னு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கணும்? எனக்கு என்னமோ தெரில, எப்படி உட்கார்ந்தே இருப்பேன். திடீர்னு ஒன்று ஏதாவது நினப்பு வரும். அந்த திடீர் நினப்பு என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு மாதிரி தெரியும். உடனே நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்னு தோணும். ஏங்கி அழுகையாக வரும். செத்து போயிடலாம் போல தோணும். அப்போ அந்த அம்மா, கூட்டி கொண்டு வந்த அம்மா அழுகுது. ஃபாதர், நான் அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, சின்ன வயசுலே இவளை நான் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறேன். யோசித்து பாருங்கள் ஃபாதர், இந்த பையன் ஒரு குழந்தை, அழகான ஆண் குழந்தை. பிரியமானவர்களே, அந்த குழந்தைக்கு ஒரு 6 மாதத்திலிருந்து 8 மாதம் இருக்கும், சின்ன குழந்தை. சொல்கிறாங்க, இந்த குழந்தைய பார்த்தாவது இந்த பிள்ளைக்கு மனசு வேண்டாமா ஃபாதர்? இந்த பிள்ளை எவ்வளவு அழகாக எப்படி இருக்குன்னு அதுக்கு அந்த பொண்ணு வச்சுருந்த பதில் தான் ஆச்சரியம். ஃபாதர், என்னையே எங்கள் அம்மா தான் வளர்த்தா ஃபாதர், நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அது மாதிரி என் பிள்ளையை எங்கள் அம்மா வளர்த்துக்குவா, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. பிரியமானவர்களே, எந்த காரணமும் இல்லை, எந்த சூழலும் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைக்காக கூட வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. இந்த வசனத்தை தான் நான் நினைத்தேன், எடுத்து சொன்னேன். நீ வெளியில் இருக்கிறாய், இந்த குழந்தையின் வட்டத்திற்குள் நீ வரவில்லை. அப்போ அதை முடித்து விட்டு நான் சொன்னது இதுதான். ஏமாங்க கவனி, நீ உண்மையிலேயே இந்த பிள்ளையை பெற்றது உண்மைன்னா, உன் வயிற்றில் தான் நீ சுமந்து 10 மாதம் வச்சுருந்தன்னா, நீ இந்த பிள்ளைக்கு அம்மான்னா, நான் சொல்கிறத நல்லா கவனி, இந்த குழந்தைய வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் எடுப்பாங்க, அந்த குழந்தை எல்லாத்துட்டையும் போகுது, நல்லா இருக்குது, சந்தோஷம், இவளுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த நினைப்பும் இல்லை. இங்கே பார், இந்த பிள்ளை கீழே இறங்கிச்சு, வேற எங்கேயாவது நின்றுது, யாராவது எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஏமா நீங்கள் இந்த பொண்ணை அடுத்த தடவை கூப்பிட்டு வராங்க, நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக ஒரு தடவை திட்டிருந்தேன். ஏன்னா யார் திட்டினாலும் புரியாது. ஒரு சாமியார் அங்கி போட்டு திட்டினா உனக்கு கண்டிப்பாக உரைக்கும். நான் சொல்கிறத கேளு. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? இந்த குழந்தை தான் உனக்கு உயிர், தூக்கி வை. அது ஒரு தெரப்பி. பிறகு அந்த குழந்தையை தூக்கி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தைக்கு நீ என்ன அன்பு செய்ய வேண்டும் பேசு, அந்த குழந்தையோடு உறவுகள். அப்படியே அழுது அந்த குழந்தையை அரவணைத்தவள் இன்று வரை ஃபோன் போட்டால் சொல்லுவாங்க, ஃபாதர் அவ தங்கமாக இருக்கா. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாலும் சொல்லும், ஃபாதர் நல்லா இருக்கிறேன் ஃபாதர், என் பிள்ளைக்காக, என் பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்காக, என் பிள்ளைக்கு வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்காக, இந்த பையலை எப்படியாவது படிக்க வச்சு முன்னேற்றுறதுக்காக, இந்த குழந்தைக்காக குழந்தைக்காக குழந்தைக்காக. பெற்றதுனால வரல, ஒரு புள்ளி தேவைப்படுகிறது. உள்ளே நுழைகின்ற அந்த குழந்தை இந்த தாயினுடைய மனதிற்குள் எப்போது ஐயோ என் பிள்ளை அல்லவா என்று பதறியதோ, என்று நினைத்து ஏற்றுக்கொண்டதோ, அந்த நேரத்தில் தான் அந்த உறவு அங்கே வளர்ந்தது. இது தாய்மையின் உறவு, கணவன் மனைவி உறவில் இது சகஜம் எல்லா வீட்லையும். இப்போ நம்மகிட்ட வர்ற கவுன்சிலிங் முக்கால்வாசி அப்படி தான் வரும். ஃபாதர், ஒரு பொண்டாட்டினா என்ன ஃபாதர் செய்யணும் அப்படின்னு அவன் விருன்னு சொல்லுவான். இந்த பொண்ணு சொல்லுவோம், ஃபாதர் ஒரு புருஷம்னா என்ன ஃபாதர் செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி கவனிக்கணும், இதை செய்யணும்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், கணவன் மனைவி உறவு என்பது வெறும் தாலி கட்டியதால் ஏற்படுவதல்ல. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதால் வருவதல்ல. அது வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வீடு என் வீடு என்கின்ற எண்ணத்தை வளர்க்க வேண்டும். இவன் என்னுடைய கணவன் என்கின்ற எண்ணத்தை அந்த மனைவி வளர்க்க வேண்டும். அந்த கணவனுடைய உள்ளத்திலே இவள் எனக்காக வாழ்கிறாள், என்னுடைய மனைவி, இவளுக்காக நான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய வேண்டும், கவனிக்க. 2 நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 6 மாதம் 2 பேர் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் கழிச்சு நீங்க பார்க்க சொல்லுங்க, பழைய அந்த உறவும் அந்த பூரிப்பும் அந்த உற்சாகமும் வருமா? வராது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, டைட்டில் அது கணவன் என்கின்ற உறவோ, மனைவி என்கின்ற உறவோ, தாய் என்கின்ற உறவோ, பிள்ளை என்கின்ற உறவோ, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைட்டில் உயிர் பெறுவது, உரிமை பெறுவது நெருங்கி வருவதால். நல்ல வசனம் பாருங்க, மற்றதெல்லாம் நீங்க மறந்துருங்க இன்னைக்கு. இதுல இதோ ஆண்டவரே உம்மை வெளியே நின்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வட்டத்திற்கு. அப்ப இயேசு சொல்லுகிறார், தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்துவிட்டு, இதோ
கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை சுற்றி அமர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் என் தாய் என்று சொல்லலாம், என் தந்தை என்று சொல்லலாம், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே அன்னை மரியாளுக்கு வருகிற பொழுது அழகாய் சொல்லுகிறோம், அன்னை மரியாள் ஒரு நொடி பொழுது கூட தன் சிந்தனையில் இருந்து இயேசுவை இறக்கி வைத்தவள் இல்லை. வயிற்றில் 10 மாதம் சுமந்தார், அதனாலே அன்னை மரியாள் தாய் அல்ல. நான் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேனே, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. இப்படியும் ஒரு உண்மை உலகத்தில் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் கிடைத்தது பாருங்கள். அப்போதுதான் இந்த பகுதி எனக்கு புரிந்தது. இயேசு சொல்லுகிறாள், என்னுடைய அன்னை அவளுடைய இதயத்தில் 24 மணி நேரமும் 365 நாளும் என்னை வைத்து கொண்டிருக்கிறாள். அவள் வெளியில் நிற்கவில்லை, எனக்குள் இருக்கிறாள். நான் வெளியில் இல்லை, அவளுக்குள் இருக்கிறேன். நாங்கள் இணைந்த உறவு. நீங்களும் என்னோடு இணைந்தால், பவுலடிகளார் அழகாய் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள். இயேசுவும் கூட யோவான் நற்செய்தியில் அதைத்தான் சொல்கிறார், நானோ திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். என்னோடு இணைந்திருந்தால் தான் உனக்கு உயிர், உறவு, நீ வாழ்வாய், நீ கனி தருவாய் எல்லாம். எனவே அந்த இணைப்பை இந்த இடத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆழமாக தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகள் எங்களுக்கு நிறை வாழ்வை தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். அதன் வழி புனிதர்கள் வாழ்ந்து விண்ணகத்தின் அருளை பெறுகிற பொழுது எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்துவின் மாட்சிக்கு முடிமுடி சூடப்படுகிறது. ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து நாங்கள் போற்றி புகழ்ந்து அக்களித்து உம்மை புகழ்வதாவது: ஆண்டவர் பெயரால்
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அதன்படி இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தான், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தான். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளுக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதன் பேராற்றலால் உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். தீர்த்தம் பெற்றுக்கொள்ள மத்திய பகுதிக்கு வருவோம்.